கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வாதமான ஒரு நல்ல காலை நேரத்திலேயும் அனுதினம் மன்னா என்கிற வேத தியானத்தினால் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாள் ஆகஸ்ட் மாதம் 21 புதன்கிழமை காலவேளை. இந்த காலவேளையிலையும் நாம் சந்திக்கிற அனுதின மனிதர்கள், நம்மோடு பழகுகிறவர்கள், இவர்களிடத்தில் நாம் ஒன்றை எதிர்பார்ப்பதில்லை. என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொய்யை நம்ம அவங்ககிட்ட எதிர்பார்க்க மாட்டோம். ஏனென்றால் நம்முடைய உள்ளம் உண்மையைத்தான் விரும்புகிறது, பொய்யை விரும்புவது இல்லை. அப்படியானால் ஒரு மனிதனே ஒரு மனிதனிடத்தில் உண்மையை விரும்பினால், மனிதனை உருவாக்கின தேவன் எந்த அளவுக்கு அவனிடத்தில் உண்மையை விரும்புவார் பாருங்கள். சங்கீதக்காரனாகிய தாவீது 5ஆம் சங்கீதத்தில் 6ஆம் வசனத்தில் சொல்லுகிறான், பொய் பேசுகிறவர்களை அழிப்பீர், இரத்த பிரியனையும் சூதுள்ள மனுஷனையும் கர்த்தர் அருவருக்கிறாராம். 2 காரியத்தை சொல்கிறாரு, அழிப்பேன், அருவருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அழிக்கிறேன்னா அவனை ஒன்றும் இல்லாமல் போக பண்ணுகிறதுன்னு அர்த்தம் கிடையாது. பொய் பேசுகிறவர்களை ஆண்டவர் விரும்புவதில்லை. நாம் சரியான காரியத்தை சரியானபடி பேசுவோமானால் அது கர்த்தருக்கு பிரியம். அதற்கு மாறாக நாம் கேள்விப்பட்டது ஒன்று, நாம் பேசுவது ஒன்றாக இருக்குமானால் அதை கர்த்தர் விரும்புவதில்லை. காரணம், பொய் நாவு கர்த்தருக்கு அருவருப்பானது. என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்கள் வாழ்க்கையை சற்று யோசித்து பாருங்கள். எந்த அளவுக்கு நம்முடைய நாவிலே நாம் உண்மையை காத்துக்கொள்கிறோம். உண்மை ரொம்ப, அதுதான் சங்கீதக்காரனாகி தாவீது சொல்லுவான், அந்த கரணத்தில் உண்மையை ஆண்டவர் எதிர்பார்க்கிறாராம். உதாரணமாக பாருங்கள், அனனியா சப்பீரா வாழ்க்கையில் அவங்க செய்த தப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, பெரிய தப்புலாம் ஒன்றும் பண்ணலை. பேதுரு கேள்வி கேட்கும்போது உண்மையை சொல்லியிருக்கலாம். நிலத்தை விற்றது அதிகம், 1 பங்கு எங்களுக்கு தேவை என்று எடுத்திருக்கிறோம், மீததை கர்த்தருக்கு கொடுத்திருக்கிறோம் என்று சொன்னால் கர்த்தரை அவர்களை அடித்திருக்க மாட்டார். அவர்கள் செய்த தவறு என்ன? பொய் சொன்னார்கள், அவ்வளோதான். நம்ம வாழ்க்கையில் உண்மையை பேசுவோம், கர்த்தர் நம்ம ரொம்ப நேசிப்பார். பொய் சொல்லுதை தவிர்த்து விடுவோம். அதற்கு நம்மை நாமே இந்த நாளிலே ஒப்பு கொடுத்துடலாமா? பரிசுத்த பிதாவே, இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையில் பொய்யை தவிர்த்து உண்மையை பேச உதவி செய்யும். ஆமென், ஆமென்.